ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 கிலோ ப்ரான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அளவுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கேஜி ப்ரானு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 3/4 கிலோ ரைஸ் போட்டு பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அளவில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 glasses ஆஃப் ரைஸு. 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ப்ரான்லேருந்தே நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டர்மரிக் பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாட்டர்லாம் இதான பிறகு நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர். அதுக்கப்புறம் வாட்டர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இந்த டைமில் நீங்கள் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கொஞ்சம் ரைஸ் அதிலே குக் ஆகிற மாதிரி லைட்டாக இது கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி.